எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வேர்ட்ப்ரெஸ்னா என்னன்றதை பார்த்துட்டு ஒரு சின்ன டெமோ லோக்கலில் நம்ம எப்படி வேர்ட்ப்ரெஸ்ஸை ரன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ என்னோட ஸ்க்ரீன் ரெக்கார்டர் லிமிட்டேஷனால இந்த வீடியோவை நம்ம ரெண்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர்ட்ப்ரெஸ்னா என்னன்றதை தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு செகண்ட் வீடியோவில் ஒரு ஷார்ட் டெமோ பார்த்துடலாம். ஏன்னா 10 நிமிஷம் தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுது. 10 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா அவன் க்ளோஸ் ஆயிடுறான். ஸோ அந்த ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறதுனால இந்த ஃபுல் இதை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்னா என்ன ஒரு சின்ன டெமோ வந்து நம்ம 2 வீடியோவாக பிரித்து பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வேர்ட்ப்ரெஸ்னா ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். ஸோ கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னென்னா நம்ம ஈஸியாக ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணி ரன் பண்ண முடியும் வெப்சைட்டில். ஸோ அதான் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான், எந்தவித லைசன்ஸும் நமக்கு தேவையில்லை. ஸோ கமர்ஷியலாக நம்ம எப்படினாலும் வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்பி யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி போத் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த மாதிரியான வெப்சைட்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகராக மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம ஒரு பிளாக் மட்டும்தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு அதை நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு இகாமர்ஸ் சைட் க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணலாம், ஒரு டெக்னிக்கல் பிளாக் க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஃபோரம் மாதிரி வேணும்னாலும் க்ரியேட் பண்ணலாம். நமக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அண்ட் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோரம் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சர்வே சைட் வேணுனாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வீடியோ மேனேஜ்மெண்ட் டூல் அந்த மாதிரி ஒரு வெப்சைட் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வெப்சைட்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன ஒன்றுனா உங்களுக்கு பிஹெச்பி தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கஸ்டமைசேஷன் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நமக்கு பிஹெச்பியில் வெரி லிமிட்டட் நாலேஜ் தான் இருந்துச்சுன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸே நிறைய தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸாகவே வேர்ட்ப்ரெஸ்னால் அதில் நிறைய பேர் கற்றுக்கிட்டு அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, தீம் க்ரியேட் பண்ணுறவங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் ஒன்று போடுவாங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணியும் அழகான வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எஸ்இஓ பார்க்கணுன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை. ஏன்னா அந்த பேஸ் ஃப்ரேமுக்கு நல்ல எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இதை தவிர்த்து நமக்கு நிறையா ப்ளகின்ஸ் இருக்குது எஸ்இஓக்கு. ஸோ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணியும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப மெனக்கட தேவையில்லை. ஸோ எஸ்இஓக்காண்டி நம்ம ரொம்ப மெனக்கட தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸோட ஒரு ஹை லெவல் டீட்டெயில்ஸ். இந்த வேர்ட்ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணோன்னா நமக்கு 2 கண்டிப்பாக தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ப். நான் ஏன் எக்ஸாம்ப் எடுத்திருக்கேன்னா எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு நமக்கு என்ன தேவைன்னா பிஹெச்பி. வேர்ட்ப்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பியில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ பிஹெச்பி வேணும். அதை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சர்வர் வேணும். அண்ட் தென் ஒரு பேக் அண்ட் டேட்டாபேஸ் வேணும் இல்லையா. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளில் கிடச்சிரும், ஒரே பேக்கேஜாக கிடச்சிரும். அண்ட் தென் வேர்ட்ப்ரெஸ் பண்டல் நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ வேர்ட்ப்ரெஸ்ன்ற பண்டல் கிடைக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாம்பையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எக்ஸாம்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு C:\, நமக்கு ஒரு நம்ம கொடுக்குற லொக்கேஷன் C:\, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கஸ்டமைஸ்டு பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த பாத்தில் எக்ஸாம்ப்னு ஒரு டேரக்டரி வந்துடும். அந்த டேரக்டரிக்குள்ளே எக்ஸாம் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 கமெண்ட் லைனில் வேணும்னா இன்கேஸ் நம்ம யூஐ ரிலேட்டடாக நீங்கள் யூஐயாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் வந்துடும். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி வேணும், MySQL வேணும். ஸோ பில்டினாகவே அவன் பேக்எண்டில் வந்து பிஹெச்பி சப்போர்ட் இருக்குது. நம்ம இது 2 மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் போதும். ஸோ இது 2ஐயும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸை நம்ம பார்த்துக்கலாம். அதை வந்து நம்ம செகண்ட் வீடியோவில் பார்க்கலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் தென் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குன்றதை நம்ம செகண்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ MySQLம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்பாச்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. MySQL வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏதாவது டிபி கிரியேட் பண்ணால் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதுக்கு இந்த அட்மினை கிளிக் பண்ணால் அவனே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் லேஅவுட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுவான். பிஹெச்பி மை அட்மின் லேஅவுட் ஓப்பன் பண்ணிடுவான். ஸோ பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ இங்கே வந்தோன்னா நமக்கு எல்லாமே வந்துடும். ஸோ ஏதாவது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டாபேஸ் வேணும். ஸோ அதை கிரியேட் பண்ணோம் இல்லையா. அப்போ இது இங்கே வந்து தான் பார்ப்போம். அதை வந்து நம்ம பின்னாடி டெமோவில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்ப் வந்து இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். வேர்ட்ப்ரெஸ் கோடை வந்து ரன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லிங்க் வந்து நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் ஜென்ரலாக போய் நம்ம கூகுளில் வந்து டைப் பண்ணி அடித்தாலும் வந்துடும். ஏன்னா வெரி வெல் நிறைய பேர் யூஸ் பண்ணுற டூல் தான் ரெண்டுமே. ஸோ வேர்ட்ப்ரெஸ் வந்து நம்ம தேடும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு வரும். ஒன்று வந்து .com வச்சு வரும், இன்னொன்று வந்து .org வச்சு வரும். .com வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹோஸ்டிங் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டொமைன் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான பிளான் எடுத்து அந்த டொமைனில் நீங்கள் அழகாக ஒரு வெப்சைட்டோ இல்லை பிளாக் க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட டொமைன் நேம் இல்லைன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமைஸ்டு டொமைன் நேம் கொடுப்பாங்க. நான் கஸ்டமைஸ்டு என்ன சொல்ல வரேன்னா உங்கள் பிளாக் நேம் .wordpress.com. ஸோ அந்த மாதிரி wordpress.comல முடியும். அது வந்து ஒரு சப்டொமைன் மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்களே டொமைன் வாங்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு www.wordpressblog.comனு வாங்கிட்டீங்கன்னா அந்த டொமைனுக்கும் நீங்கள் மேப் பண்ணிக்கலாம் உங்கள் ஹோஸ்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹோஸ்டிங் வந்து ஃப்ரீயாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம பிளானும் பண்ணிக்கலாம். என்னன்னா ஃப்ரீ பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஆட்ஸ் நிறையா ரன் பண்ணுவாங்க. அண்ட் தென் நம்ம எதுவும் மானிட்டைஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம இதுக்கு போயாச்சுன்னா பிளான்ஸுக்கு போயாச்சுன்னா நம்ம மானிட்டைசேஷன் அண்ட் ஃப்ரீ டொமைன் எல்லாமே ஃப்ரீ டொமைன் 1 இயருக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமே கிடைக்கும். இன்கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கேஸ் நீங்கள் WordPress ஹோஸ்டிங் போல் வேறு ஏதாவது ஹோஸ்டிங் ப்ளூ ஹோஸ்ட், கோடாடி இல்லை வேறு ஏதாவது ஹோஸ்டிங் போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அது வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம போடுவோம். வெப்சைட்டை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ லோக்கலில் ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ORG. ஸோ இந்த ORG கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் தான் இங்கேயும் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் WordPress 6.2 நான் ரீசெண்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஓல்டர் வெர்ஷன் வேணுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டவுன்லோட் பண்ணி நான் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி லோக்கலில் ரன் பண்ணலான்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வேர்ட்ப்ரெஸ் டெம்ப்ளேட், வேர்ட்ப்ரெஸ்ஸே கொடுக்குற டெம்ப்ளேட். இதை தவிர்த்து நம்ம தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ தீம்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அந்த லே அவுட் தான். ஸோ வெப்சைட் வந்து எப்படி இருக்கணுன்ற லே அவுட் வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஃப்ரீ வெர்ஷனாகவும் விட்டுருப்பாங்க, ப்ரோ வெர்ஷனாகவும் விட்டுருப்பாங்க. ஆல் ப்ரோ வெர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. அந்த ஃப்ரீ வெர்ஷன் கூட நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நமக்கு PHP தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிடலாம். ஸோ எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ தீம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லே அவுட்டு தான். ஸோ லே அவுட் வந்து நமக்கு தேவையான லே அவுட்டை நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் ப்ளகின்ஸ். ஸோ இதான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளகின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ப்ளகின்ஸ் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் இப்போ நமக்கு ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் வேணும். ஸோ காண்டாக்ட் ஃபார்மில் என்ன இருக்கும், 2-3 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஃப்ரம் டு என்ன சப்ஜெக்ட்டு, என்ன ரீசனுக்காக நம்ம காண்டாக்ட் பண்ணோம், ஸோ ஃபோன் நம்பர் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா? அதை ஈஸியாக நம்ம ப்ளகினை யூஸ் பண்ணியாச்சுன்னா அவனே போட்டு கொடுத்துருவான். அந்த ஃபார்ம் யாருக்கு மெயில் போனோம், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். நம்ம அது டெமோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை தவிர்த்து SEOக்கு இருக்குது. ஸோ நிறையா ப்ளகின்ஸ் இருக்குது, SEOக்கு இருக்குது. இன்கேஸ் வேறு ஏதாவது மெயில் ஃபங்க்ஷனாலிட்டி வேணும்னா அதுக்கு இருக்குது. ஸோ பல்க் மெயில் சென்ட் பண்ணுறது, நிறையா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ப்ளகின்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு தேடி பார்த்தா போதும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 59,595 ஃப்ரீ ப்ளகின்ஸ் இருக்குது. ஸோ எது நமக்கு சூட் ஆகுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க ஹை லெவலில் வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன. அண்ட் தென் டெமோவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் 9 minutes முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் வேர்ட்ப்ரெஸ்னால் என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஷார்ட் டெமோ லோக்கலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, எப்படி ஒரு பேஸ் வெப்பேஜ் வந்து எப்படி வருன்றதை நம்ம பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெமோ பார்த்துடலாம். தேங்க்யூ.